ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகுது இந்த விஷயத்தில் அப்படின்றது தான். நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பிரச்சனை இல்லாமல் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்து வெடிச்சிருக்காது. உரிமைகளில் வந்து கை வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப அபாயகரமான விளைவு, அசாதாரணமான சூழ்நிலைகள்ல நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கோ, நம்பிக்கையை வந்து எப்படி நிலைநாட்டுறதுன்றது பார்ப்பாங்க. அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றது பார்ப்பாங்க. சட்டமன்றத்தில் வந்து இயற்றப்படுகிற சட்டங்கள் கூட வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய ஒரு நிலைமையில நீதிமன்றங்கள் தான் வந்து இருக்கு. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பயங்கரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில். அந்த வழக்கு எந்த நிலுவையில் இருக்கு, இதுக்கு அடுத்து எப்படி போகும்? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீதிபதி மேல வந்து தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நீதிபதியவே வந்து தவறு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, ஆனாலும் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க பதவி விலகணும்னு நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம் சார் அதை? அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசாதாரணமான ஒரு சூழலாக தான் வந்து தெரியுது. முதல்ல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே கட்டமைச்சிருக்கு. அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித தவறும் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் சில உரிமைகள் வந்து இந்திய அரசியல் சாசன சட்டமும் சொல்லியிருக்கு. அதன் பிரகாரம் பார்த்தா ஒரு விளக்கு ஏற்றுறது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இது முதல்லையே வந்து அவங்க எல்லாமே வந்து மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மனுவெல்லாம் கொடுத்தது நாங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பர்மிஷன் கொடுக்காம போயிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்காங்க. நீதிமன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது ஒரு 10 பேரை கூட கூப்பிட்டுட்டு போய் ஏற்றலான்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பிரச்சனை இல்லாமல் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்து வெடிச்சிருக்காது. இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் சாசனத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் சில அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உரிமைகளில் வந்து கை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப அபாயகரமான விளைவு, அசாதாரணமான சூழ்நிலைகளில் இன்றைக்கி வந்து ஆயிருக்குது அப்படின்றது நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு நீதிமன்றம் எதுக்கு நம்ம நாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரணமாக பேசும்போது கூட 2 தரப்புகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை அவங்களால தீர்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு, அதாவது ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் தான். அங்கே போனால் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்றது தான். நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு வந்து வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்து செயல்முறைப்படுத்தலை அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனை பெருசாக ஓடிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்தரவு வழங்கிய நீதிபதியவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் அந்த நீதிபதியே கூட வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருந்து விலக்குவதற்கான
வந்து பார்லிமெண்டத்தில் வந்து நடந்துட்டு வருது. ஏன்னா நம்ம அதுவும் எம்பி கனிமொழி அவர்களே போயிட்டு கூட நிறைய பேரை கூப்பிட்டு போயிட்டு மனுவும் கொடுத்துருக்காங்க பதவி விலகணும் அப்படின்னு. அதில் வந்து அதை இம்பீச்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நீதிபதியை வந்து பதவி விலக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இருக்கணும். 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஒரு நீதிபதியின் மேலே ஒரு குற்றத்தை வந்து சொல்லி அந்த நீதிபதியை வந்து பதவியில் இருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து சட்டம் சொல்லுது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பார்லிமெண்ட்லேயும் வந்து இந்த இஷ்யூ வந்து நடந்துகிட்ருக்கு. ஜென்ரலாக வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்க போனால் நம்ம ஜென்ரலாகவே பேசுவோம். நம்ம யாருக்கும் எதிரியானவர்கள் அல்ல. அதாவது வந்து ஒரு பிரச்சனை, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் தான் வந்து நம்ம தாக்கல் செய்வோம் ஒரு மனுவில். நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வழங்கின பிறகு அதை வந்து பயன்படுத்தாமல் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வந்து கட்டுக்கடங்காமல் வந்து போயிடும். நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் இந்த இஷ்யூ தான் இல்லை இந்த இஷ்யூ தான் வந்து பேசப்படும் ஒரு பொருளாக வந்து மாறி இருக்கு இப்போது. புரியுதுங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் நீதிமன்றத்தை தான் நம்ம அணுகிறோம். சட்டமன்றத்தில் வந்து இயற்றப்படுகிற சட்டங்கள் கூட வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய ஒரு நிலைமையில் நீதிமன்றங்கள் தான் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஈவன் வந்து பார்லிமெண்ட்டில் கூட ஒரு சட்டம் வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அந்த சட்டம் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிர்ணயிக்கக்கூடிய சபையில் தான் வந்து நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்கள் தான் உச்சபட்ச வரம்பு, உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக வந்து அமைச்சிருக்காங்க. அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையானாலும் சரி, பொதுஜனங்களுக்கு பிரச்சனையானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நீதிமன்றம் தான் ஒரு எல்லைக்கோடு. அந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக வந்து ஓடிட்டுருக்கு. இது இந்த விஷயத்தை மட்டுமல்ல, அதாவது வந்து இப்போது நீதிமன்றங்கள் வந்து உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை சில அதிகாரிகள் வந்து நடைமுறைப்படுத்துறதில்ல அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்ச நாளாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பெரிய லெவலில் வந்து வெடிச்சிருக்கு. ஒரு ஒட்டுமொத்தனுடைய சாராருடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்ற முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இன்றைக்கி வந்து வெளிப்பட்டுருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து போயாச்சு, நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கியாச்சு. உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ அந்த தீர்ப்பை வந்து எதிர்த்துட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பீல் போட்டாச்சு டிவிஷன் பெஞ்சில். அந்த டிவிஷன் பெஞ்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு போட்டதை வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து போயிட்டுருக்கு வழக்கு. இந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விஸ்வரூபம் வந்து எடுத்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்றதா வந்து யோசிக்க வைக்குது. தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது வந்து எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்றைக்குமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. பக்கத்தில் எது வரைக்கும் எந்த வித அவங்க வந்து கேஸ் போடலை இதில். ஸோ இது வந்து இந்து அறநிலைத்துறை தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க சைடு வந்து நோ அப்ஜெக்ஷனும் வந்து கொடுத்தாச்சு அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கிற தகவல்கள். அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக வந்து மாறணுமா? இது வந்து இந்த நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை வந்து அவமதிக்கிறதை தாண்டி இப்போ வந்து அந்த மத கலவரம்ன்றதை உண்டாக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் மத கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. 2 மதங்களுக்கு இடையில் வந்து அந்த சண்டையை வந்து இன்னும் மேலோங்க செய்கிற மாதிரி. இல்லைம்மா, இது வந்து சண்டைன்றதே வந்து இல்லை. அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும்
நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னா, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது, ஒரு சில நடைமுறைகள் இருக்குது. அந்த நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவே வந்து ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தீபத்தூண் இருக்கு இல்லையா, அது வந்து தீபத்தூணே கிடையாது, அது ஒரு கல், சர்வே கல் அப்படின்ற மாதிரி வந்து திமுக சைட்லேருந்து எம்பி கனிமொழி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே கல் தானா இல்லை அது தீபத்தூணா, இவங்க வந்து அந்த வழக்கத்தை மாற்றுறதுக்காக அதை வந்து சொல்கிறாங்க சார். அம்மா இது வந்து அது வந்து தீபத்தூணா இல்லையான்றதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து விடை தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவோ கொடுத்துட்டாங்க. 1981 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொல்லியல் துறைன்னு ஒரு துறை இருக்குது இல்லையா, தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி செஞ்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபத்தூண் தான். அதில் வந்து ஒரு குழி இருக்குது. அந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொல்லியல் துறை வந்து தமிழக அரசனுடைய சார்பாக ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காங்க. இது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதிகள்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆவணங்களினுடைய அடிப்படையில் தான் வந்து பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த தூண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூணில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. கல் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கல் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவி கவுன்சிலில் கூட, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா லண்டன் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்கு. லண்டன் கோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது திருப்பரங்குன்றத்தினுடைய மலை தான் அப்படின்றும் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அதே மாதிரி அறுபடை வீடுகளினுடைய முதல் வீடு திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. திருப்பரங்குன்றமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை வீடுகளினுடைய முதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது காலங்காலமாக வந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறை. புரியுது? ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து மாறி இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனைகளை வந்து, அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது, அதாவது 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த சைடு வந்து இதுதான் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இதனுடைய இது வந்து இப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு எப்படி ஒரு ஒரு சட்டத்தை எப்படி நிலைநாட்டுறது, நீதியை எப்படி நிலைநாட்டுறது? ஏன்னா இப்போ நீதிபதி அவர்களே தவறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி போகும்? ஏன்னா உச்சபட்ச அந்த தீர்ப்பே வந்து நீதிபதிகள் கொடுக்கறது தான் நம்ம நீங்களே சொல்றீங்க. ஆனால் இப்போ நீதிபதியே தவறுன்னு சொல்றாங்களே, இதுக்கடுத்து இந்த வழக்கை எப்படி கொண்டு போவாங்க? இல்லைம்மா, இப்போ ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகுது இந்த விஷயத்தில் அப்படின்றது தான் இன்றைக்கி ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதாவது இந்த சைடு பேசினாலும் சரி, அந்த சைடு பேசினாலும் சரி, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து எடுபடாது. சுப்ரீம் கோர்ட் என்ன கடைசியில் வந்து தீர்ப்பு சொல்ல இருக்கிறதோ, உச்சநீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு சொல்லுகிறதோ, அந்த தீர்ப்பு தான் வந்து ஃபைனலாக இருக்கும். அதுக்கடுத்து எதுவுமே இவங்க சொன்னாலும் மாற்றினாலும் எதுவுமே பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து 2 தரப்பினுடைய வாதங்களையும் கேட்டு முடிவு பண்ணுவாங்க. அது எந்த மாதிரியான தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இது வந்து அதாவது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு இது இப்படியே போச்சுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இது வேறு மாதிரியான மத பிரச்சனைகளாக கூட வந்து உருவெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா? ஏற்கனவே திருப்பரங்குன்றம் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, ஊரடங்கு போட்டிருக்காங்க, மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கையில் இல்லை, பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது இன்னும் நீடிச்சுட்டே போனால் அது என்ன மாதிரியான அதுதான்மா, அதுதான் இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து கருத்தில் வந்து கொண்டு இதெல்லாம் வந்து 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு ஆவணங்களுடைய அடிப்படையில் பேஸ் பண்ணி, ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்பிக்கையை வந்து எப்படி நிலைநாட்டுறதுன்றது பார்ப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதும் பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையை எப்படி ஸ்மூத்தாக வந்து முடிக்கிறது அப்படின்றது வந்து யோசித்து தீர்ப்பு சொல்லுவோம். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டான ஒரு தீர்ப்பு வந்து சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டரை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பொறுத்திருந்து வழக்கு பார்ப்போம். அடுத்த நிலை எப்படி போகுது? வணக்கம்.